பிரைஸ் எல்லாம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம் படிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அப்போ இன்றைய மனித வாழ்க்கையில் மிக அத்தியாவசியமான தேவை இந்த சமாதானம். இந்த சமாதான குறைச்சல்கள்னால நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய அழிவுகளை நாம் பார்க்குறோம். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லாததுனால அங்கே பிரிவினைகளை பார்க்குறோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் சமாதானம் இல்லாததுனால அங்கே பிரச்சனைகள், நாடுகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள், யுத்தங்கள், ஏகப்பட்ட அழிவுகள். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த சமாதானம் குறைவே காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் வேதம் நமக்கு அழகான ஒரு சொல்யூஷனை நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கு. நிச்சயமாக நாம் இந்த சமாதான குறைச்சல்கள் இல்லாமல் நிறைவான சமாதானத்தோடு வாழ முடியும் என்பதற்கான நம்பிக்கையும் கொடுக்கிறது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பேரை சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், நான் கொடுக்குற சமாதானம் இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ எப்படிப்பட்ட நல்ல தகப்பனாக இருந்து ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய சமாதானத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். ஸோ இந்த சமாதானம் உலகத்தில் எந்த மனிதனாலும் அல்லது எந்த பொருட்களினாலும் எந்த பதவியினாலும் எந்தவித உலக காரியங்களினாலும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் மேல் ஆக்கினை வந்ததா. எல்லா பனிஷ்மெண்ட்டும் நம்மளுடைய அக்கிரமத்தினாலே, நம்மளுடைய மீறுதல்கள்னால, நம்முடைய பாவத்தினால தான் நாம் தேவனை விட்டு பிரிந்து வந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா அக்கிரமங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு அந்த சமாதானத்தை கொடுத்தார். ஸோ நமக்கு அந்த சமாதானத்தை கொடுத்தது நிமித்தம் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அப்போ ஒரு மனிதனுடைய இருதயத்தில் சமாதானம் நிறைந்திருந்தால் மாத்திரமே அந்த மனிதனுடைய மனதும் சரீரமும் கூட சுகமாக இருக்க முடியும். இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தில் சமாதானம் குறைவுபடும் பொழுது நிச்சயமாக சரீரத்திலும் பலவித வியாதிகளை அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த சமாதானம் எவ்வளோ தேவையாக இருக்கிறது, எவ்வளோ அத்தியாவசியமானதாக இருக்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனால் இதற்கான ஒரு பெரிய ஒரு விலைக்கரையத்தை ஆண்டவராக இயேசு சிலுவையில் கொடுத்துருக்கிறார். அவர் ஏதேனில் முதல்ல அந்த சர்ப்பமானது மரணத்தை கொண்டு வந்த பொழுது அந்த இடத்துல தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பிரிவு உண்டாகிறது. ஸோ ஒரு பகையை அந்த இடத்துல உண்டாக்கிட்டான். அங்கே ஒரு பிரிவு, மரணம் என்ற பிரிவு உண்டாக்கப்பட்டது. பின்பு அவன் வெளியே வந்த பிறகு ஆபேலை காயின் கொலை செய்கிறான். ஸோ மனிதர்களுக்குள்ள அந்த சமாதானம் இல்லாமல் போகிறது. அங்கே ஒரு பகை உண்டாகிறது. அதன் நிமித்தம் கொலைகள் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு சமாதானத்தின் திறவுகோலை அந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ இதை கொலேசியர் 1:20 அவர் சொல்கிறாரு, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அடுத்த வசனம், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்ம எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்குள்ளே கொண்டு வந்திருக்குன்னு இந்த வசனங்கள் ஆழமாய் உணர்த்துறது பாருங்களேன். அவருடைய இரத்தத்தினால, அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் பிதாவுக்கு முன்பாக நிறுத்தும்படி அந்த மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தை அவர் அனுபவித்தார். பாருங்க, நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக அவர் தன்னுடைய சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே அவருடைய சரீரத்தில் இருந்து வந்த இரத்தம் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. இன்னொரு வசனம் எபேசியர் 2:16 சொல்லுது, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சொந்த ஜனங்களாக இருந்தாங்க, மற்றவர்கள் புறஜாதிகளாக இருந்தாங்க. ஆனால் சிலுவையில் ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்து நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தது நிமித்தமாக அங்கே
அங்கே இருந்த பகை, அந்த இடத்துல பகையை சிலுவையினாலே கொன்று நம்மையும் அவருடைய சொந்த ஜனமாக மாற்றிக்கொண்டார். ஸோ இந்த 2 திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு விடுதலையை, ஒரு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஸோ எத்தனை நல்ல தேவன்! அப்போ இவரை அறிகிற அறிவு தான் நம்மிடத்தில் சமாதானத்தை பெருக செய்கிறது. ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய மனது வந்து உலக கவலைகளினாலும் தேவையில்லாத காரியங்களினாலும் மனதை நிரப்பி கிறிஸ்துவை குறித்த அறிவு இல்லாததுனால அவர் எப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு மகிமையான ஒரு சமாதானத்தை, நமக்கு ஒரு விடுதலை இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சிலுவை மரணம் என்பது சாதாரணமானது அல்ல. நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஆக்கினை அவரவே வந்தது. நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க, சக மனிதர்களோடு நாம் சமாதானத்தோடு இருக்க அவர் வந்து சிலுவையில் அந்த ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். சமாதானத்தை நமக்கு கொடுத்து விட்டு சென்றார். இந்த நல்ல தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்காக என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார் சிலுவையில், அதனால் கிடைச்ச விடுதலை என எப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற அன்பு, ஒரு விடுதலை, ஒரு வல்லமை அங்கு கட்டவிழ்த்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை, அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்ன்றதை தான் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி பரிதாபம், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட இதை அறியாமல் சமாதானம் இல்லாமல் சபைக்கு போகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், ஆனால் இருதயத்தில் சமாதானம் இல்லை. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு பரிதாபம் பாருங்கள். அந்த சிலுவை என்பதே, அந்த வெர்டிக்கல் பார் எதை குறிக்குதுன்னா நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு. ஸோ அந்த சமாதானத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் பெற்றுக் கொடுத்தார். அந்த ஹரிசாண்டல் பார் வந்து நாம் சக மனிதர்களோடு இருக்கக்கூடிய உறவு. ஸோ நம் சக மனிதர்களோடு, நம் குடும்ப உறவுகளோடு சமாதானமாக இருப்பதற்கான அத்தனையும் ஆண்டவராக இயேசு அந்த சிலுவையில் செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஸோ எவ்வளோ நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் பாவத்தின் நிமித்தம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பிரிவினை ஏற்பட்டது, மரணம் என்ற பிரிவினை ஏற்பட்டது. ஸோ பிசாசு நம்மை தேவனத்திலிருந்து பிரித்து கொண்டு சென்றான். ஆனால் அதையும் அந்த இடத்துல சிலுவையில் நமக்கு ஒப்புரவாக்கி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாக இருக்கிறார். ஸோ நமக்கு பிரிவே கிடையாது. தேவனிடத்திலிருந்து நம்ம யாரும் பிரிக்க முடியாது. நித்தியத்திற்கும் அவரோடு வாழும்படியாக அவரை விசுவாசிக்கிற நாம் மரித்தாலும் பிழைப்போம், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறோம், மறியாமலும் இருப்போம். அந்த வார்த்தையின்படி நாம் தேவனோடு எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய பிள்ளையாக அகமகிழ்ந்து களி கூறும்படியாக அத்தனை நமக்கு செய்து முடித்திருக்கிறார். ஸோ இந்த நல்ல தேவனை அறிந்து கொள்வோம். பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதும் தான் நித்திய ஜீவன். அந்த ஜீவன் என்ற வார்த்தையில் சகலமும் அடங்கி இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியின் கனிகள் அத்தனையும் நமது வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும், அதை நாம் வெளிப்படுத்த முடியும். ஸோ ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்துவ இருக்கிற பிரகாரமாகவே இருக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ நமக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, நாம் ஆராதிக்கும் தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த இதயம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவரை நாம் இன்னும் ஆழமாய் சென்று அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்று மகிழ முடியும். நம் குடும்பத்தில் சமாதானத்தை பார்க்க முடியும். நம் உறவுகளோடு தேவனோடு உள்ள சமாதானத்தை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய தேவையாக இருப்பது இந்த சமாதானம். ஸோ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம், மற்றவர்களுக்கும் இந்த சமாதானத்தை கொடுப்போம். That's a kingdom life. So we are chosen to live a heaven on earth life. Amen. Amen.